புதுச்சேரியில் விளையாட்டு பயிற்சியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். விளையாட்டுத்துறைக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என புதுச்சேரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் சங்கத்தின் செயலர் ராஜ சோழ பெருமாள் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் தேசிய விளையாட்டுக் கழகத்தின் டிப்ளமோ பயின்ற பயிற்சியாளர்கள் ஏராளமானோர் புதுச்சேரியில் உள்ளனர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி பயிற்சியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. அதனை இன்று வரை நிரப்பப்படாததால் திறமையான பயிற்சியாளர்கள் வேலை வாய்ப்பு இன்றி சிரமப்பட்டு வருவதாகவும், பலர் வயது வரம்பை தாண்டும் சூழ்நிலையில் இருப்பதால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பயிற்சியாளர்கள் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், புதுச்சேரிக்கு விளையாட்டு வளர்ச்சி ஆணையம் உடனடியாக அமைத்து பயிற்சியாளர்கள் பணியிடங்களுக்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும். மேலும் 5 ஆண்டு வயது தளர்வை குறைக்க வேண்டும். பகுதி வாரியாக பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும். புதிய விளையாட்டு பிரிவுகளை STAF பட்டியலில் சேர்த்து இந்த ஆட்சியிலேயே முதலமைச்சர் வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். கடந்த காலங்களில் பலமுறை இது குறித்து கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோர் எங்கள் பிரச்சனையில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டுமென கேட்டுக்கொண்டனர். இந்த பேட்டியின் போது சங்கத்தின் செயலர் ராஜ சோழ பெருமாள், தலைவர் ஆனந்த், செயற்குழு உறுப்பினர்கள் வாசு, பொருளாளர் செந்தில் நாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.